என்ன பண்றது? ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது புதுசா விளையாடலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம். இது நல்ல ஐடியா தான் ஜக்கு. நாம எல்லாரும் போய் மீன் பிடிக்கலாமா? ஏய், வழி விடுங்க. முதல்ல நான் தான் அதை பாப்பேன். இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி மாதிரி இருக்கு. இத நாம டோலக்பூர் தூணி பாபா கிட்ட கொண்டு போய் காட்டலாம் வாங்க. என்னோட மாய மந்திர பூக்கள் எல்லாம் எங்க மறைஞ்சு போச்சு? அத திருடிட்டு போற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? ஓ, அப்படின்னா இந்த வேலை மனுஷங்களோடது தானா? நான் நாகக்கண்ணி சர்பங்கி. நீ யாரு சின்ன? என்னோட பேரு பீம். ஆனா நாங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணோம்? என்னோட மாய சக்தி பூவை திருடிட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக ஏன் இவ்ளோ கோவப்படுற? நாளைக்கு காலையில அந்த பூ பூக்க போகுது. அந்த சக்தியை வச்சு நான் அழிவில்லாதவளா மாற போறேன். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பூ எந்த காரணத்தை கொண்டும் இவளோட கைக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. காளியா, கேட்ச்! டோலு போலு, இந்தாங்க. உங்களை விட்டுரு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன பிடிச்சு காட்டு. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க
புதிர் நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? சுட்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜகு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டினீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம். பீம், பீம் வா நம்ம போலாம். என்ன இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மையை சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு அதை சொல்லு. இவரு தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. ஜகு, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன்.